ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சாஸ் எதுவும் யூஸ் பண்ணாமல் முட்டைகோஸ் முட்டையை வச்சு ரொம்ப டேஸ்டியான முறையில் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சாதம் செய்ய ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இதில் ஒரு 10 பல் பூண்டு பொடியை நறுக்கினது, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை முழுமையாக போகிற அளவுக்கு இதை நல்லா வேக விடுங்க. இஞ்சி பூண்டு ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இதில் 1 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் பொடியை நறுக்கி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாகி கண்ணாடி பதம் வர அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் 1 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு தக்காளி நல்லா வேகிற அளவுக்கு இதை கலந்து விடுங்க. ரொம்ப குழையணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பாருங்கள், இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வெந்து வந்தாலே சரியாக இருக்கும். இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு முட்டைகோஸை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்து விடுங்க. முட்டைகோஸோட பச்சை வாசனை போயிட்டு காய் கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வெந்து நல்லா சுருங்கி வந்திருக்கு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அந்த மசாலாவோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு இதை கலந்து விட்டுருங்க. மசாலா எல்லாம் இந்த அளவுக்கு நல்லா ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா இதை ஓரமாக இந்த மாதிரி ஒதுக்கி விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒதுக்கினதுக்கப்புறமா இதில் 4 முட்டையை உடச்சி சேர்த்துக்கோங்க. கூடவே அந்த முட்டைக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு முட்டையை நல்லா இந்த மாதிரி வறுத்து விட்டுருங்க. காய்க்கு நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துட்டோம், அதனால் முட்டைக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்து விட்டுருங்க. முட்டை நல்லா வறுபட்டு வந்திருக்கு. வறுபட்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த காயோடு ஒன்று சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த காயும் முட்டையும் நல்லா ஒன்று சேர்ந்து வரணும், அந்தளவுக்கு கலந்து விடுங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இப்போ இதில் சாதம் சேர்த்துக்கலாம். நான் 4 கப் அளவுக்கு சாதம் சேர்த்துக்கிறேன். கூடவே சாதத்துக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க. சாதம் குழஞ்சிடக்கூடாது, குழஞ்சிட்டா நமக்கு நல்லா இருக்காது. அதனால் நல்லா உதிரியாக வடிச்சிட்டு சாதத்தை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக பொடியை நறுக்கின மல்லி இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் ஒரு தடவை கலந்துட்டு இதை நம்ம சுட சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியான முட்டைகோஸ் முட்டை சாதம் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.